பாவ கொடுப்பேன் கடைசியா ஒரு ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். ஒன்பதாவது பாவத்தை கொடுப்பு நான் இதுவும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா கடைசியில் ஒன்பதாவது பாவம் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். இறைவன் அதாவது சுப்ரீம் கோர்ட்லயும் கொடுத்தாச்சு தூக்கு தண்டனை, ஜனாதிபதினு இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயம், அதாவது உலகத்துல இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் எல்லா விஷயங்களும் எல்லா மனுஷனும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். எல்லாருக்கும் திருமணம் ஆகும் சார், 100ல ஒரு 5 பேரோ 6 பேரோ தான் ஆகும். எல்லாருக்கும் குழந்தை பிறகுது இருக்கா இல்லையா சார்? 5வது வீட்டுல ராகு இருக்கும், யாருக்கும் குழந்தை பிறக்காம போயிடுதா? இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் குழந்தை பிறகுது, எல்லாருக்கும் திருமணம் ஆகுது, திருமணமான எல்லாருக்கும் வேலை கிடைக்குது அப்படிங்கிறது மெஜாரிட்டியா வந்துடுது. ஒரு 10% தான் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம கடைசி வரைக்கும் வேலைக்கே போவாதால் யாருன்னு பாத்தீங்கன்னா 6வது வீடு 5, 9 தொடர்பு கொள்றாரு. அதே நபருக்கு லக்ன பாவம் வந்து உங்களுக்கு 4 காமிக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், எதனா புரோக்கரேஜ் அது இதுன்னு எதனா ஒன்றுல போயிடுவார் அவர். சரிங்களா? 6வது வீடு 5, 9னா என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே ரொம்ப லென்த்தா ஒர்க் பண்ண முடியும். ஆனா லக்ன பாவம் நல்லா இருந்தா ஓரளவுக்கு அப்பப்போ போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரலாம். லக்ன பாவமும் 5, 9னா வேலையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் ஆக்சுவலா. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு துறையில நல்ல சிறப்பா இருக்கணும், ஒரு துறையில வந்து நல்ல டாப் லெவல்ல இருக்கணும்னா அந்த பாவம் நல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் கலைத்துறையில நல்ல சிறப்பா இருக்கணும் அப்படின்னா 5வது வீடு வந்து 3, 7, 11 தொடர்பு 5வது வீடு நல்ல வலுவடையுது. இதே நேரத்துல லக்ன பாவமும் 1, 5, 11, 3 இந்த மாதிரி தொடர்பு கொண்டா நல்ல பிரமாதமா இருக்கலாம். ஆனா லக்ன பாவம் 4, 8, 12 தொடர்பு உள்ளதுன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு கலைத்துறையில் இருப்பாரு, ஆனா இவருக்குன்னு தனி முத்திரையை பதிக்க முடியாது. டைரக்டர் என்ன சொல்றாரோ அதான் நடிப்பார். ஏன்னா லக்ன பாவம் என்பது அவருடைய மூளை, அதாவது அவருடைய சுய முயற்சி சொல்றோம் இல்லையா, அந்த சுய முயற்சி தனித்தன்மை அப்படிங்கிறது இல்லாம போயிடும் லக்ன பாவம் கெட்டு போகும்போது. ஒரு மருத்துவர்னு வச்சுக்கங்களேன், 6வது வீடு 2, 4, 6, 10னா சிறந்த மருத்துவர். ஆனா அதே ஜாதகத்துல லக்ன பாவம் 5, 9 தொடர்பு கொண்டா அவர் மருத்துவர் தான், இந்தந்த நோய்க்கு இந்தந்த மருந்து தான் அவருக்கு தெரியும், புதுசா வந்த நோய்க்கு சிந்திக்க அவருக்கு தெரியாது. ஏன்னா லக்ன பாவம் அவருக்கு 5வது வீட்டு தொடர்பு கொண்டுட்டால 6வது பாவம் பற்றின சுய அறிவு அவருக்கு இருக்காது. புரியுதா பாருங்க சார். ஒரு கிரிமினல் 2வது வீடு 2, 6, 10 நல்ல ரெகக்னைஸ்டு கிரிமினல், நல்ல அந்தஸ்தான கிரிமினல் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். இவனுக்கு லக்ன பாவம் வந்து 3, 7, 11 வச்சுக்கீங்களேன், இவனுக்கு ஒரு அடியாளா தான் இருக்க முடியுமே ஒழிய என்ன சார் டான் ஆக முடியாது. அடியாளா தான் இருக்க முடியும். ஏன்னா 1வது வீடுங்கிறது 3, 7, 11 காமிக்கும் போது இந்த 8வது பாவத்துடைய தன்மை லக்னத்துல இல்ல, லக்னத்துல உருவாகல. ஏன்னா லக்ன பொட்டிங்கிறது பெரிய பொட்டி, அதுல எந்த பாவம் இருக்கோ அந்த விஷயத்துல ஒருத்தருக்கு தனித்தன்மை இருக்கும். ஒரு விஷயத்தை அவரா பண்றதுக்கும் ஒருத்தர் சொல்லி கொடுத்து பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒரு பிசினஸ் மேனுக்கு அவர் ஒரு ஹோட்டல் அதிபர் இருக்காருன்னு வச்சுங்களேன், இட்லிக்கு தேவையான பொருட்கள் என்ன, இட்லிக்கு சட்னி இருந்தா நல்லா இருக்குமா, சாம்பார் இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல ரெண்டும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்குமா, அவரா டிசிஷன் எடுத்துட்டா இட்லிக்கு எவ்வளவு உளுந்து போடணும், இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருந்தா அந்த ஹோட்டல் நிர்வாகம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இட்லியை பத்தி அவருக்கு அபிப்பிராயம், இட்லி அரிசியிலிருந்து செய்யறாங்க கூட அவருக்கு தெரியலன்னு வச்சுக்கீங்களேன். இட்லி வந்து அரிசியிலிருந்து செய்யறாங்க, அதோட அதாவது வேறு சில பொருட்கள்லாம் கலக்குறேன் இல்லையா, என்ன அதாவது உளுந்து பருப்பு, இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், வேற ஒருத்தர் மேனேஜரே பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரால் சிறப்பா இருக்க முடியாது. அதுதான் லக்ன பாவங்கிறது. ஒருவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு பாதகமான நிலையில் லக்ன பாவம் இருந்தா அந்த துறையில் அவர் சிறப்பு நிலை அடைய முடியாது. 10ஓட 11 அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதுதான். ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது. அதுதான் லக்ன பாவம் சொல்றோம். ஓகே சார். அப்போ உங்களுக்கு இந்த 12 பாவத்துல ஒரு குறிப்பிட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் அந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்றோம்னா அந்த கேள்விக்கு உண்டான பாவம், கிரகம்,
அதுக்கப்புறம் வந்து நம்ம லக்ன கொடுப்பனை அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். உதாரணத்துக்கு நானே சில கேள்விகள் கேட்டு நானே பதில் சொல்லிடுறேன். குழந்தை பிறப்புக்கு எந்தெந்த பாவத்தை அனலைஸ் பண்ணணும்னா, குழந்தை பிறப்புக்கு ஃபர்ஸ்ட் குரு 5வது வீட்டை அனலைஸ் பண்ணணும். 5வது வீடு 4, 8, 12 வெரி பேட். ரெண்டு 6, 10 தொடர்பு கொண்டா ட்ரீட்மெண்ட்ல மருந்து மூலமா குழந்தை பிறக்கும். ஏன் மருந்து மூலமா குழந்தை விட்டு சொல்றேன் சார்? இது 5வது வீட்டுக்கு இது சாதகமான வீடு இல்லை. ஏன்னா இது ஒத்தப்படை, இது ரெட்டப்படை. ஆனா அதே நேரத்துல பாதகமான வீடு இல்லை. அதனால கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டா, கொஞ்சம் மருந்து மாத்திரை அப்படி இப்படின்னு கொடுக்கும் போது இங்கு குழந்தை பிறப்பு உண்டு. கொஞ்சம் காலதாமதமா அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2, 10ங்கிறது அதுதான். இது 5வது வீடு 1, 3, 5, 7, 9, 11 வெரி குட். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தை பிறப்புங்கிறது ஓகே. ஏன்னா இதுவும் ஒத்தப்படப்பா, இதுவும் ஒத்தப்படப்பா. இங்க வந்து நம்ம இது வந்து லக்னத்துக்கு நல்லது, அகம் சார்ந்த விஷயத்துக்கு எல்லாம் நல்லா இருக்குதால இது ஓகே. அடுத்து நான் பண்றோம் குருவுக்கு. குருவுக்கு இதே ரூல் தான் சார். ஆக்சுவலா இல்ல 5வது வீடுக்கு இந்த மாதிரி இருக்கு. குருவும் 4, 8, 12, 2, 6, 10, 4, 8, 12 குருவும் லக்னம் 5வது வீடு 4, 8, 12 குருவும் 4, 8, 12 குழந்தையே பிறக்காது. ரொம்ப கஷ்டம் தான். கடைசியில லக்னத்துல போயிட்டு ஒற்றைப்படை பாவமா இருந்தா ஓரளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அது ரெண்டும் கெட்டு போயிடும் போது அதன் ரீதியாக சிரமங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் பட வேண்டிய அம்சங்கள் இருக்கும். இந்த 5வது வீடும் குருவும் 4, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது இயற்கையான வழியில அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. டெஸ்ட் டியூப் வழியா தான் குழந்தை பிறக்கும். அது 5வது வீடும் குருவும் கெட்டு போயிட்டு லக்னம் நல்லா இருக்கிற பட்சத்துல இயற்கையான வழியில குழந்தை பிறக்காம செயற்கையான வழியில குழந்தை பிறக்கும். செயற்கைங்கிறது எந்த பாவம் சார்? சொல்ல முடியுமா? 4வது பாவம் தான். செயற்கை என்பது 4வது பாவத்துல. டெஸ்ட் பேபிங்கிறது இயற்கையா செயற்கையா சார்? ஏன்னா கொஞ்சம் நம்ம இயற்கையான முறையில் இருந்தா ஒரு மாற்று ரூட்ல பண்றதால இதெல்லாம் 4, 8, 12 கேட்டகரியில வந்துடும். அதாவது ரெண்டுமே கெட்டு போயிட்டு லக்னம் நல்லா இருந்தா, லக்னமும் கெட்டு போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. 3வது ஆப்ஷன் தசைன்னு ஒண்ணு இருக்கு. தசை எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி கெட்டு போனவங்களுக்கு தசை வந்து 3, 7, 11 தொடர்பு கொள்ளணும் சார். யார் யாருக்கும் 5வது வீடு கெட்டு போயிருக்கோ அவர்களுக்கு 3, 7, 11 வரக்கூடிய காலகட்டத்தில் தான் குழந்தை பிறப்பு உண்டு. ஏன் அந்த மாதிரி சார்? ஆக்சுவலா சொல்ல முடியுமா? ஏன்னா 1, 5, 9 விட 1, 5, 9 தான் குழந்தை பிறப்புக்கு நம்ம சாதகமான திரிகோணமா இருக்கு. இதை விட்டுட்டு ஏன் 3, 7, 11 சொல்றேன் அப்படின்னா, இந்த 3, 7, 11 என்பது 5வது வீட்டை பல மடங்கு டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பாவம். ஓகேங்களா? அதாவது ஒரு ரவுடி இருக்கானா ஒரு 4, 5 போலீஸ் இருந்தா போதும். ஆனா பெரும் படையே வருது இல்லையா, பெரிய போர்ஸ் எடுத்துட்டு வரோம் இல்லையா. அப்போ இந்த 4, 8, 12 உடைக்கணும்னா 1, 5, 9 எதுவும் பண்ண முடியாது. இந்த 3, 7, 11 வரும்போதுதான் அவங்க குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் சார். அதே மாதிரி திருமணம் நடத்தீங்கன்னா 7வது வீடு 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த 8, 12ங்கிறது பொதுவா வரக்கூடியது. 6ங்கிறது 7க்கு 12 இருக்குதால 7வது வீடு 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. சுக்கிரன் 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. படிப்பு நடத்தீங்கன்னா 4வது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி